السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وحبيبه بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة فكشف الله على يديه الغمة. وصلاة الله وسلامه على خاتم أنبيائه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் ஈருலக இரட்சகன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் நிலைத்திருப்பவன். நாம் நேரான வழியில் செல்வதற்காக வேண்டி சத்தியமான மார்க்கத்தை தந்து நமக்கு வழிகாட்டியவன். அந்த மார்க்கத்தின் பிரகாரம் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நல்லடியார்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியவன். அதுபோலவே தனது மனம் போன போக்கில் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பாவிகளுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கையும் செய்தவன். அந்த வல்லோனை தவிர உலகிலே வழிபடுவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் வேறு எவரும் கிடையாது என்பதாக உள்ளத்தினால் உறுதி கொண்டு நான் சான்று வருகின்றேன். சிறப்பான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இறையில்லமாம் அவனது மஸ்ஜிதிலே நேர காலத்துடன் சமூகம் அளித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளி வாயிலிலே இத்திகாஃப் இருக்கிறேன் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா வேலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பினங்கள்ல மனிதர்களாகிய எங்களுக்கு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கின்றான். குடும்பமாக வாழக்கூடிய ஒரு சூழல், ஒரு அமைப்பு மனிதர்களாகிய எங்களுக்கு தான்
கிடைக்க பெற்றிருக்கிறதே தவிர ஏனைய மிருகங்கள் பறவைகளுக்கு இம்மாதிரியான அமைப்புகள் கிடையாது. தாய் தந்தையர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு என்றெல்லாம் நாம் அழகான முறையில் குடும்ப உறவுகளை பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى, ஏ மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு பேரில் இருந்து தான் மனிதர்களாகிய உங்களை நாம் உருவாக்கினோம் என்று சொல்லிவிட்டு وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا, உங்களை குலகோத்திரங்களாக நாங்கள் ஆக்கி இருப்பது அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது இவர் இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று அறிமுகத்துக்காக வேண்டிதான் பல கோத்திரங்களாக பல குடும்பங்களாக உங்களை நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே இது தவிர வேற குடும்பங்களை வைத்து பெருமை அளிப்பதற்கோ தன்னுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொள்வதற்கோ தான் உயர்ந்தவன் என்று காட்டிக் கொள்வதற்கோ இந்த குடும்பங்கள் உறவை அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அதனால்தான் அடுத்து அதே வசன தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்ன அக்ரமகும் இன்தல்லாஹி அத்காகும், உங்கள ஆகவும் கண்ணியமானவர், ஆகவும் சிறப்பானவர், சங்கையானவர் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம், எந்த ஜாதியை சார்ந்தவராகவும் இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக ஆகிவிட வேண்டுமா அவர் தக்வா உடையவராக இருக்க வேண்டும். இதை வைத்துதான் அவருக்கு கண்ணியம் கிடைக்க போகிறதே தவிர குலகோத்திரங்களை வைத்து குடும்ப அந்தஸ்துகள் கௌரவங்களை வைத்து ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த கண்ணியமும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகின்றான், இன்னல்லாஹ அலீமுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் இறுதியாக ஒட்டுமொத்தமாக சொல்லி முடிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே குடும்பமாக நாங்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையர்கள், சகோதரங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு என்றெல்லாம் பல உறவுகளோடு நாம் வாழ்கின்றோம். இவ்வாறு வாழ்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள், நான் சந்தோஷமாக உலகத்தில் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை தான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் கூட அந்த கணவன் மனைவியாக இணைகின்றவர்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு என்னவென்றால் இறுதி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக கணவன் மனைவியாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை. ஆனால் சிலருக்கு அது நினைவாக மாறிவிடுகிறது, சிலருக்கு அது கனவாக மாறிவிடுகிறது. அந்த ஆசைப்படுகின்ற அந்த எதிர்பார்ப்புகள் சிலருக்கு நழுவி விடுகிறது, சிலர்கள் அதனை அடைந்து கொள்ளுகிறார்கள். ஏன் காரணம் என்றால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, திருமண வாழ்க்கை என்பது அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். திருமணம் முடிக்கிற நேரத்துல இந்த கணவன் மனைவி, அந்த மாப்பிள்ளை பெண் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு சந்தோஷம், அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் எவ்வளவு சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சந்தோஷத்தை சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு ஒரு சந்தோஷம். எனவே அந்த சந்தோஷமான நிகழ்வு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதாக இருந்தால் அதற்கும் சில வழிகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளது நான் உங்களை அல்லாஹ் ஜோடிகளை உங்களுக்குள் இருந்து தெரிவு செய்திருக்கிறான். ஆண் பெண் என்று அல்லாஹ் தெரிவு செய்து ஜோடிகளாக வாழ வைத்திருப்பதை இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்படி கணவன் மனைவியாக ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அந்த மனைவியினூடாக இந்த ஆண் மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்ப வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி தந்திருக்கின்றான். வஜஅல பைனகும்
மவத்ததம் வரஹ்மா. உங்களுக்கு மத்தியில அல்லாஹ் அன்பையும் இரக்கத்தையும் போட்டு விடுகிறான். அறிமுகம் இல்லாத ஒரு ஆண், அறிமுகம் இல்லாத ஒரு பெண் திருமணத்தின் மூலமாக ஒன்றிணைகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கின்ற ஏற்படுகின்ற இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், வர்ணிக்க முடியாது. அந்த அளவு ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக, ஒருவருக்கொருவர் தங்களுடைய கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒரு அழகான ஒரு குடும்பமாக வாழ்கின்றார்களே, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் தான் அந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் இரக்கத்தையும் உள்ளங்களுக்கு மத்தியில போட்டு விடுகிறான். அப்படி என்றால் காலப்போக்கிலே அந்த குடும்பங்களுக்கு மத்தியில் ஏன் பிரச்சனைகள் உருவாகிறது, காலப்போக்கில் ஏன் இந்த சந்தோஷங்களை இழந்து விடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாங்கள் தான். அந்த திருமண வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய, அடைய வேண்டிய இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அடையாமல் இருப்பதற்கு யார் காரணம் என்றால் அந்த தம்பதிகள் தான். அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், இவைகள் தான் காரணமாக இருக்கிறது. சங்கியான சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். பாவமான காரியங்களை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். அது ஆணும் தான் பெண்ணும் தான், கணவனும் தான் மனைவியும் தான், இரண்டு பேரும் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். பாவங்களை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். இப்படி வாழ்ந்தால் அந்த இருவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். சங்கியான சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு நபி அவங்க எங்களுக்கு புத்திமதியாக சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடுகிறார், தனக்கான ஒரு ஜோடியை தெரிவு செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் எப்படியான பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்ணை 4 விடயங்களுக்காக வேண்டி ஒரு ஆண் தெரிவு செய்வான். அந்த 4 விடயங்கள் அல்லது 4ல ஒன்றுக்காக வேண்டி தெரிவு செய்வார்கள். சொன்னாங்க, லிமாலிஹா, அவருடைய பணத்துக்காக, பண வசதி இருக்குது, நல்ல வசதி இருக்குது, அதனால் அந்த குடும்பத்துல நான் போய் சேர்ந்தா எனக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். பணத்தின் மூலமாக நிம்மதி கிடைக்க மாட்டாது. ஏன் இன்று எத்தனையோ செல்வந்தர்களுடைய குடும்பத்திலேயும் பிரச்சனை, எத்தனையோ பெரும்பெரும் செல்வந்தர்களுடைய கோடீஸ்வரர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பணம் நிம்மதியை தேடி தர மாட்டாது, பணம் சந்தோஷத்தை தேடி தர மாட்டாது. இரண்டாவதாக சொன்னாங்க, வலி ஹஸபிஹா, அவருடைய குடும்ப வம்சத்துக்காக வேண்டி திருமணம் செய்வார்கள். இந்த குடும்பத்துல நான் போய் திருமணம் செஞ்சா எனக்கு கண்ணியம் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், நான் நிம்மதியாக வாழேனும், சந்தோஷமாக வாழேனும் நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து திருமணம் செய்தால் இன்று எத்தனையோ கௌரவமான குடும்பங்கள் கேவலம் அடைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய கௌரவத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து அல்லாஹ்வை பயப்படாததின் காரணமாகத்தான் இந்த நிலைமைகள். அந்த கண்ணியமான குடும்பத்தில் நாம் சேர்ந்தால் எனக்கு கண்ணியம் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும் என்று நினைத்து திருமணம் செய்கின்ற எத்தனை பேர் கேவலத்தையும் இழிவையும் சந்தித்த வரலாறுகள் இருக்கிறது. இதே ஒரு நபி அவங்க மூன்றாவதாக சொன்னாங்க, வலி ஜமாலிஹா, ஒரு பெண்ணினுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் செய்வார்கள். எதையும் பார்க்க மாட்டார்கள். பெண் அழகாக இருக்க வேண்டும், வெள்ளையாக இருக்க வேண்டும், சிவத்தவளாக இருக்க வேண்டும் என்று, உடம்பு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு பெண்ணுடைய வெளித்தோற்றத்தை மாத்திரம் பார்த்து அங்கே திருமணம் செய்கிறார்களே, இந்த நோக்கத்துக்காக வேண்டி திருமணம் செய்யப்படும். எனவே இவருடைய அழகு அசிங்கத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அந்த அழகு நிரந்தரமான அழகாக இருக்க மாட்டாது, அந்த அழகு வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்த மாட்டாது. அப்படி என்றால் நான்காவதாக நபி அவங்க சொன்னாங்க, அவளி தீனிஹா, ஒரு பெண்ணை அவளுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கப்பட்டிற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படும். அப்படி முடித்தால் அவளுடைய வாழ்க்கை இன்பமே இன்பம் தான், சந்தோஷமே சந்தோஷம் தான். நபி அவங்களே சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தியதா, நீ தீன் உடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
திருமணம் முடிக்கின்ற நோக்கங்களை விவரித்து விட்டு இறுதியாக நபி அவங்க சொன்னாங்க, தீன் உடையவரை கொண்டு வெற்றி பெற்றுக்கொள், வாழ்க்கையில் அப்பதான் நிம்மதி, வாழ்க்கையில் அப்பதான் சந்தோஷம் என்று நபி அவங்க சொன்னது சிலருக்கு திருமணம் முடிக்க முன்னால அது விளங்காது. நாங்க எவ்வளோ பயான் செஞ்சாலும் நபி அவங்களுடைய ஹதீஸை எவ்வளோ எடுத்து சொன்னாலும் திருமணம் முடிக்க முன்னால நீங்க பொன் பாக்குறீங்களா, தீனுடைய பெண்ணை பாருங்க, தீனை பார்த்து நீங்க முடியுங்க, அவருடைய குணம் கொள்கையை தேடி பார்த்து முடியுங்க என்று சொன்னா சிலருக்கு அது விளங்காது. ஏன்? அவங்க ஒரு பெண்ணை பார்த்து விரும்பிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக, அழகுக்காகவோ அந்தஸ்துக்காகவோ பணத்துக்காகவோ இப்படி அவங்க அந்த பெண்ணை விரும்பிட்டா, இல்ல இந்த பெண்ணை தான் முடிச்சு ஆகணும் சிலர் முடிவெடுத்து இருக்கிறாங்களே. கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்துல எதை சொன்னாலும் விளங்க மாட்டாங்க. தீன் உடையவனை கொண்டு வெற்றி பெற்றுக்கொள் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் எப்ப விளங்க வேண்டாம்? திருமணம் முடிச்சு பல காலங்கள் கழிஞ்சதுக்கு பின்னால அப்பதான் அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கும். நான் திருமணம் முடிச்சுட்டேனே, நான் இப்ப ஏன் கஷ்டப்படுகிறேன், அந்த நேரத்துல நான் நல்ல முறையில தீனுடைய ஒரு பெண்ணை முடிச்சிருந்தா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதே, இந்த சோதனை வந்திருக்காதே, எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே என்று கவலைப்படுகின்ற எத்தனையோ ஆண்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்துல கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. திருமணம் முடித்து பிள்ளைகள் இருக்கிறார்கள், இப்ப வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தொழிலுக்காகவே வெளியே போனா தொழில பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா மனைவியில பிரச்சனை. கண்ணியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை இருக்குது, இது ஒரு உலகத்துல நரக வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை என்னிடம் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் ஆரம்பத்துல திருமணம் செய்வதற்கு முன்னால பெண் பார்க்கும் பொழுது தவறுவிட்டார்கள், தீனுடைய பெண்ணை தெரிவு செய்ய தவறியதனால் வாழ்க்கையில நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். இதனால்தான் நபி அவங்க ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், தீனுடைய பெண்ணை தெரிவு செய்து வெற்றி பெற்றுக்கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதே விடயத்தை நாங்க மறுபுறம் பார்க்கும் பொழுது சிலர் ஒரு பெண்ணை தெரிவு செய்யும் பொழுது தீனை மையமாக வைத்து முடிக்கிறார்கள், தீனை மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து முடிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். பெரிய வசதி இருக்க மாட்டாது, பெரிய குடும்ப கௌரவம் இருக்க மாட்டாது, ஆனாலும் சாதாரண அமைப்புல வாழ்வார்கள். வாழ்க்கையில நிம்மதி, வாழ்க்கையில சந்தோஷம். இந்த ஆண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அங்குள்ள விடயங்களை முடித்து தொழில் வியாபாரங்களை முடித்து விட்டு எப்ப வீடு திரும்புகிறார் என்ற எதிர்பார்ப்போடுதான் அவர் வெளியாகுவார். ஏன்? அந்த அளவுக்கு வீட்டில மனைவியின் மூலமாக அவருக்கு வரவேற்பு, மனைவியின் மூலமாக அவருடைய உள்ளத்துல சந்தோஷம், அவருக்கு நிம்மதி. அதனால வெளியே போனாலும் அவர் உள்ளுக்கு வீட்டுக்கு வருவதை எதிர்பார்த்துதான் செல்லுகின்றார். மாலையாகி நான் வீட்டுக்கு போகணும். அவர் வெளியே என்ன கஷ்டம் அடைந்தாலும் வீட்டில மனைவியுடைய இந்த பராமரிப்பு இருக்குது, அவருடைய அரவணைப்பு இருக்குது. அந்த கணவனுடைய உள்ளத்தில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், உடம்புல உள்ள வருத்தங்கள் அப்படியே அது இல்லாமல் ஆகிவிடுகிறது. கண்ணியமானவர்களே, இது எதன் மூலமாக கிடைக்கிறது என்றால், அந்த பெண் சாலிகான ஒரு பெண்ணாக, தீனுடைய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியே நிம்மதி, சந்தோஷமே சந்தோஷம். கண்ணியமானவர்களே, ஏன் அந்த பெண் விளங்கிக் கொள்வார், நான் என்னுடைய கணவனுக்கு என்னென்ன விடயங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நான் இந்த கடமைகளை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்ய வேண்டும் என்று உணர்வார். அல்லாஹ்வை அவர்தான் பயந்து நடப்பார். கணவனுடைய கடமைகள்ல நான் குறைவு செய்துவிடக் கூடாது, அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற உணர்வோடு அவர் உலகத்தில் வாழ்வார். கணவன் மூலமாக சில நேரங்கள்ல வெறுப்பான செய்திகள், வெறுப்புகள் ஏற்பட்டாலும், மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டாள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அதனை பொருட்படுத்தாமல், அதனை கணக்கெடுக்காமல் கணவனுக்குரிய கடமைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். ஏன்? அவரிடத்துல தீன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. அதனால இதே மாதிரிதான் ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெண்கள் எங்களுக்காக வேண்டி வந்த துணைவியர்கள், அவர்கள் எங்களுடைய அடிமைகள் அல்ல, அடிமைகள் அல்ல, வேறு வீட்டில் வச்சிருக்கிற வேலைக்கார பெண்கள் அல்ல, எங்களுடைய துணைவி. அவளை நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்க வேண்டும். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, எப்படி ஒரு ஆண் பெண்ணை பார்த்து
திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் பெண் பார்க்க வேண்டுமோ, எப்படியான பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ, இதே மாதிரி தான் பெண்களுக்கும், பெண்களுடைய வழிகாரர் பொறுப்புதாரர்களுக்கும் நபி அவங்க சொன்னாங்க, எப்படியான மாப்பிள்ளைய, எப்படியான மருமகனை நீங்க தெரிவு செய்யணுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ஹதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. உங்களிடத்துல உங்களோட மகளை ஒரு பெண் கேட்டு வருகிறார், உங்களோட மகளை ஒரு பெண் கேட்டு வருகிறார். ஆனால் அவருடைய மார்க்கம் மாஷா அல்லாஹ் நல்ல தீனுடைய பற்றுள்ளவராக இருக்கிறார், நல்ல குணமுடையவராக இருக்கிறார் என்றால் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்ல நபி அவங்க பார்க்க சொல்ற விடயம் என்ன, அவருடைய தீனை பாருங்க, அவருடைய குணத்தை பாருங்க. இந்த ரெண்டையும் பார்த்து நீங்க திருமணம் செய்து வைங்க. இல்லா தஃஅலூஹு, அவ்வாறு நீங்கள் செய்யாமல் இருந்தால் நபி அவங்க சொன்னாங்க, தகும் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத், இந்த பூமியில பெரும் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆனா இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், எங்களோட பெண் பிள்ளை எங்கள்கிட்ட இருந்தா எப்படியான மாப்பிள்ளை, எப்படியான மருமகன் வர வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க கண்ணியமானவர்களே, நல்ல தீனுடைய பற்றுள்ள நல்ல குணமுள்ள ஒரு மாப்பிள்ளை மருமகன் தான் வரணுமா, அல்லது நாங்க வசதி வாய்ப்பை பார்க்கிறோமா? நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எல்லாவற்றுக்கும் முன்னால மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வருமானம், அவருடைய வருமானத்தை தான் பார்க்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், மாப்பிள்ளையுடைய வருமானத்தை பாருங்க, பார்க்க வேண்டும் கட்டாயம். எப்படி பார்க்கணும், எந்த கோணத்துல பார்க்கணும்னா இவருடைய வருமானம் ஹலாலானதா ஹராமானதா என்பதை பாருங்க. எனக்கு வரக்கூடிய மருமகன் அவர் ஹலாலான முறையில உழைக்கிறாரா, ஹராமான முறையில உழைக்கிறாரா என்பதை தேடி பாருங்கள். ஏன் எங்களுடைய பிள்ளைய ஹலாலான உணவு கொடுத்து வளர்த்து ஹராமான முறையில உழைக்கின்ற ஒருவருக்கு நாங்கள் திருமணம் முடித்து கொடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக மாறி விடுவார்கள். அதனால தங்களுக்கு வர வேண்டிய மருமகனுடைய உழைப்பை பாருங்கள். எப்படி பார்க்க வேண்டும், அவருடைய உழைப்பு ஹலாலானதா ஹராமானதா. இது போக அவருக்கு மாதம் எவ்வளவு வருமானம், எவ்வளவு வசதி இருக்கிறது, குடும்ப பின்னணி என்ன, இப்படியெல்லாம் தேடி பார்க்காதீர்கள். ஆனா சிலர் பார்க்கின்றார்கள், எப்படி என்றால் மாப்பிள்ளைக்கு வாகனம் இருக்குது, மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குது, மாப்பிள்ளைக்கு இவ்வளவு தோட்டம் இருக்குது, மாப்பிள்ளை ஜப்பான்ல உள்ளவரு அல்லது ஆஸ்திரேலியால உள்ளவரு, இப்படியாக இந்த கௌரவங்களை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள், அவரிடத்துல மார்க்கம் இல்ல, அவரிடத்துல தொழுகை இல்ல, அவரிடத்துல பண்பாடு இல்ல, இவருக்கா நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க? இல்ல பரவாயில்ல, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அவர் திருந்துவாரு, அவர் நல்லவளாக மாறுவாரு சிலர் ஆலோசனை செய்வதையும் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபியாவுடைய ஹதீஸ் என்ன, திருமணத்தை முடிச்சு கொடுக்க முன்னால அவருடைய குணத்தை பாருங்க, அவருடைய தீனை பாருங்க, அவருடைய மார்க்கத்தை பாருங்கன்றதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஏன் அப்படி பார்த்தால் தான் அந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வாங்க, நிம்மதியாக வாழ்வாங்க. ரெண்டு பேரிடத்திலேயும் தீன் இருக்குதா, ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, நான் என்னுடைய கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும். மனைவி யோசிப்பா, கணவன் யோசிப்பாரே, நான் என்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். ரெண்டு பேருமே ஆலோசித்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழும் பொழுது மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே நிம்மதி, அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள், அவர்களுடைய சந்ததியினரை அல்லாஹ் சாலிகானவர்களாக ஆக்கி விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் நினைக்க வேண்டும், நாம் நிம்மதியாக நாம் வாழ வேண்டுமா? இதே போன்றுதான் எமது பிள்ளைகளும் வாழ வேண்டும். அப்படி என்றால் எமது பிள்ளைகளுக்கு ஜோடிகளை தெரிவு செய்யும் பொழுது எப்படியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். திருமணத்துடைய நேரத்துல மாப்பிள்ளை ஒரு வறியவராக இருக்கலாம், வசதி இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், திருமணத்துடைய நேரத்துல அவருக்கு வசதி இல்லையா, திருமணத்துக்கு பின்னால அல்லாஹ் அவனுடைய பதுலை, அவனுடைய அருட்கொடையை திறந்து கொடுப்பான். அவங்க வசதி உள்ளவர்களாக இருப்பார்கள். வசதியை மாத்திரம் பார்த்து திருமணம் முடித்து வைத்தால் அந்த வசதியின் மூலமாக நிம்மதியை அடைய முடியாது. அதனால கண்ணியமானவர்களே, மாப்பிள்ளையை தெரிவு செய்யும் பொழுது, பெண்ணை தெரிவு செய்யும் பொழுது மார்க்கம் சொல்லுகின்ற முறையில தெரிவு செஞ்சால்
வாழ்க்கை நிம்மதியா. இதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு உபதேசங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். வாழ்க்கை என்பது ஆசைக்காக வேண்டி நாங்க வாழ்வதல்ல, ஆசைக்காக வேண்டி திருமணம் முடிப்பது அல்ல, கண்ணியமானவர்களே தேவைக்கு முடிச்சிட்டு விட்டுறது அல்ல. இது நாங்க வாழ்க்கையோட புது வாழ்க்கையோட ஆரம்பிக்கிறோம். இந்த வாழ்க்கையுடைய முடிவு சுவர்க்கத்தில் அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுங்கள். என்னுடைய வாழ்க்கையின் முடிவு சுவர்க்கத்தில் அமைய வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒருவர் திருமணம் செய்கிறார். அவங்க திருமணம் செய்து அதே திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவியாக உலகத்துல வாழ்கிறார்கள். சுவர்க்கவாதிகளாக அவங்க வாழ்ந்துட்டாங்கண்டா இவங்க கணவன் மனைவியாகத்தான் நாள மறுமையிலேயும் சுவர்க்கத்திலேயும் அவர்கள் இருப்பார்கள். அங்க வேற திருமணம் நடக்க மாட்டாது. இந்த உலகத்துல நடந்த திருமணத்தை கொண்டு அல்லாஹ் நாள மறுமையிலேயும் அவர்களை சுவர்க்கத்துல கணவன் மனைவியாக வாழ செய்கிறான். எனவே ஒவ்வொருவரும் ஆசைப்படணும், நான் திருமணம் முடிக்கிறேன், நானும் என்னுடைய மனைவியும் நாங்க சுவர்க்கத்துக்கு போகணும். எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தா எங்கட பிள்ளைகளோட நாங்க சுவர்க்கத்துல இருக்கணும் என்ற இந்த உணர்வை, இந்த நீயத்தை ஒவ்வொருவரும் வைத்து வாழுங்கள். சிலர் நினைக்கிறார் எப்படி தெரியுமா? நாங்க என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க எந்த தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, ஏண்ட மனைவி நல்ல ஒரு மனைவியாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது மிகப்பெரிய தப்பான எண்ணமாக இருக்கிறது, மிகப்பெரிய தப்பு. கண்ணியமானவர்களே, நாங்க மோசமானவராக இருந்து எங்களோட மனைவி நல்லவராக இருக்க வேண்டும் என்று எப்படி நாங்க எதிர்பார்ப்பது? நாங்க மோசமானவராக இருந்து எங்கட பிள்ளை நல்ல பிள்ளையாக வரணும் என்று எப்படி நாங்க எதிர்பார்க்கிறது? முதலாவது நாங்க எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய அத்திவாரம் அந்த கணவன் மனைவியும் தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான் அந்த அத்திவாரத்துக்கு மேலே வருகின்ற கட்டிடம். எனவே அந்த கட்டிடம் அழகாகவும் உறுதியாகவும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டுமானால் அங்கே அந்த கட்டிடத்துடைய அத்திவாரம் சரியாக இருக்க வேண்டும். அதே சரியில்லை, உறுதி இல்லை இருந்தா இந்த கட்டிடத்தை எவ்வாறு அழகாக எதிர்பார்க்கலாம், எவ்வாறு உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதே போன்றுதான் ஒரு ஆண் குடும்ப தலைவன் அவரே நல்லவராக இல்லாமல் மற்றவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும் எதிர்பார்த்தால் இது நடக்க போற காரியம் இல்லை என்பதை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நேரம் இடம் கொடுக்க மாட்டார். குறுகிய நேரம். இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை நாங்க ஒவ்வொருவரும் திருமணம் முடித்தவர்கள், புதிதாக முடித்தவர்கள் அல்லது முடித்து பல வருடங்கள் சென்றவர்கள் இந்த விடயங்களை வாழ்க்கையில கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடிக்கின்ற வயதில் இருக்கிறார்களா, அவர்களுக்கு எப்படியான ஜோடிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இப்போதிலிருந்தே நல்ல முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லையா, உலமாக்களை அணுகி நீங்கள் அதற்கான வழிகாட்டலை பெற்றுக் கொள்ளுங்கள். இதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட மனைவிக்கு தீன கொடுக்கிறதே எங்களோட குடும்பத்தவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது, எங்களோட பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகளை மார்க்கம் தெரியாம வளர்த்து விட்டு, குடும்ப வாழ்க்கைண்டா என்னன்னு தெரியாம வளர்த்து விட்டு இன்னும் ஒருவருக்கு நாங்க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா அது அவங்களோட பயத்திலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. அதனால நாங்க எங்களோட பிள்ளைகளை தீனுடைய பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வை பயந்து சாலிகான அமலுடைய பிள்ளைகளாக நாங்களும் மாறி எங்களோட பிள்ளைகளும் வளர்த்தெடுத்து விட்டால் மாஷா அல்லாஹ் அந்த குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் என்றென்றும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய வசதி இருக்க மாட்டாது, பெரிய அந்தஸ்து இருக்க மாட்டாது, ஆனாலும் உள்ளத்துல நிம்மதி. இன்னைக்கு நாங்க நினைச்சிருக்கிறோம் எப்படி என்றால், நிம்மதி என்றால் பணம் வர வேண்டும், நிம்மதி என்றால் பதவி வர வேண்டும், நிம்மதி என்றால் அந்தஸ்து ஆட்சி கிடைக்க வேண்டும். இதுதான் நாங்க நினைச்சிருக்கிறோம். நிம்மதி என்பது அது அல்ல. நிம்மதி என்பது உள்ளத்தில் வரக்கூடிய மன அமைதி, உள்ளத்துல வரக்கூடிய மன அமைதி. தொழில் செஞ்சாலும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சிறிய அமைப்புள்ள தொழில் செய்யலாம், பெரிய அமைப்புள்ள தொழில் செய்யலாம். அவர் நேர்மையாக, உண்மையாக, முறையாக தொழிலை செஞ்சா அவருக்கு அந்த தொழில நிம்மதி ஏற்பட்டுவிடும். சிலருக்கு கடையில போனா பல பிரச்சனைகள், வியாபாரம் நடக்கலாட்டி அந்த பிரச்சனை டபுள் ஆகிவிடும். குடும்பத்துல வந்தாலும் பிரச்சனை, வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை. ஏன்?
தீன அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காததால வரக்கூடிய விளைவுகள் தான் இது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தீன எங்களோட வாழ்க்கையில கடைபிடிப்போம், உண்மையாக வாழ்வோம், நேர்மையாக வாழ்வோம், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வோம், சாலிகானவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோம். நான் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், எனக்குரிய கடமைகள் என்ன, இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் தேடிக்கொண்டு எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில வெற்றியையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான வாழ்க்கையை எங்களுக்கும் எனது குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் முஃமின்களுக்கும் தந்தர் புரிவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. எமது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. முஃமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயா. என்னுடைய நிலைமைகளை சீராக்கி தந்தல் புரிவாயா. நிம்மதியான சந்தோஷமான ஈருலக வாழ்க்கையும் தந்தல் புரிவாயா. கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்களை நீக்கி வைப்பாயா. நோய் நொம்பலம் இல்லாத நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தந்தல் புரிவாயா. எங்களை யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறோமோ எங்களோட நோய்களை குணப்படுத்தி விடுவாயா. எங்களோட குடும்பங்கள்ல யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களையும் குணப்படுத்தி விடுவாயா. சிறிய பெரிய நாம் அறிந்த அறியாத எல்லா நோய்களையும் குணப்படுத்தி பூரண ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை பூரா முஃமின்களுக்கும் தந்தல் புரிவாயா. காசாவுடைய மக்களை பாதுகாத்து விடுவாயா. ஜோர்தானுடைய மக்களை பாதுகாத்து விடுவாயா. அவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவாயா. அந்த காசாவுடைய மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை கொடுத்தல் புரிவாயா. அவர்களுடைய எல்லா அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தல் புரிவாயா. அங்குள்ள எத்தனை கஷ்டங்களை நீ நீக்கி வைப்பாயா. உன்னுடைய நேர்முகமான மறைமுகமான உதவி அவர்களுக்கு அவசரமாக வழங்கி புரிவாயா. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل واطيعوه. فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. واعلموا عباد الله أن الله أمرنا أمرا عميما وبدأ فيه بنفسه تعظيما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا إلى ما دعاكم الله إليه وصلوا وسلموا عليه تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد صلى الله عليه وسلم المتمم لمكارم الأخلاق وعلى آله الأطهار وأصحابه الأخيار. وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين أمراء المؤمنين ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه
وعن سائر الصحابة من المهاجرين والأنصار وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. سبحان الله رحمكم الله. சப்புல நேராக இருப்போமா? அல்லாஹ் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ
خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله سمع الله لمن حمده الله 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 السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله اللهم صل على محمد لا اله الا الله محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة سبل الصلاة سفر الإله الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
Thank you.